ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இலக்க வச்சுக்கிட்டு தினமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இரவு பகலா உழைச்சாலும் ஒரு சிலரால மட்டும் தான் அந்த இலக்க அடைய முடியுது. பல பேரால அடைய முடியாம போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ற அந்த தினசரி ரொட்டீன்ல வந்து நம்ம எந்த சேஞ்சுமே எடுத்துட்டு வர முடியறதில்ல. நம்ம தினசரி செய்ற வேலையில மோர் தென் 90% வந்து எந்த மாற்றமே இல்லாம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். மீதி இருக்கிற 10% தான் நம்ம ஏதோ ஒரு கான்ஷியஸ்னஸோட, அவேர்னஸோட செய்றோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி செய்ற வேலைகள் வந்து நம்மளுடைய ஆழ் மனதில ஆல்ரெடி பதிஞ்சதுனால நம்மளுடைய சுய விருப்பம் இல்லாமயே அது வந்து தன்னிச்சையா நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கும். அந்த 90% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விருப்பப்பட்டு இத செய்யணும்னு நெனைக்கிற வேலைய விட, நீங்க விரும்பாத சில வேலைகள நீங்க தொடர்ந்து செய்வீங்க. நம்ம விருப்பப்பட்டோ, விருப்பப்படாமயோ தினசரி செய்யறதுனால, அது ஆழ் மனதில ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால, தன்னிச்சையா அந்த செயல நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். அதேபோல நம்ம விரும்புற ஒரு செயல நம்ம அந்த ஆட்டோ பைலட் மோட்ல போட்டோம்னா, நம்மளுடைய வேலைகள மிக வேகமாவும், சுலபமாவும் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே சைக்கிள் கத்துட்டு இருப்போம். சைக்கிள் இனிஷியலா கத்துக்கும்போது வந்து ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப கான்ஷியஸோட, அவேர்னஸோட தான் ஓட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு தான் நம்மளுக்கு கவனம் இருக்கும். நம்ம டெஸ்டினேஷன் எங்க போய் சேரணும்னு தான் நம்ம நினைப்போமே தவிர, நம்ம சைக்கிள பத்தி கவனிக்க மாட்டோம். சைக்கிள் ஓட்டுறத பத்தி நினைக்க மாட்டோம். அதேபோல நம்ம கார் கத்துக்கிட்டபோது அதேதான். இனிஷியலா கார் மூவ் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸோட, அவேர்னஸோட தான் மூவ் பண்ணுவோம். கிளட்ச மிஸ் பண்ணி 2, 3 தடவ ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம எடுப்போம். ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப சுலபமா, ரொம்ப இயல்பா, ரொம்ப கேஷுவலா அந்த வண்டிய ஓட்டிட்டு போவோம். நமக்கு போறப்போ வந்து என்ன கவனம் இருக்கும்னா, நம்ம போய் இப்போ ஒரு அலுவலகத்துக்கு போறோம்னா, அந்த ஆஃபீஸ்ல போறதுக்கும், அங்க போய் நம்மளுடைய வேலைகள் என்னவோ அத பத்தி தான் நம்ம சிந்திச்சுட்டு போவோமே தவிர, வண்டி ஓட்டுறத பத்தி நம்ம கவனத்துல ஒரு துளி கூட இருக்காது. ஆனாலும் நம்ம ரொம்ப சேஃபா, பாதுகாப்பான முறையில நம்ம வந்து அந்த இடத்த போய் சேருவோம். அதேபோல நம்ம இலக்குகளையும் ஆட்டோ பைலட் மோட்ல இயக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்மளோட எஃபோர்ட் இல்லாமயே அது வந்து ரொம்ப சுலபமா, ஈஸியா வந்து நம்மளோட இலக்குகள அடைய முடியும். உதாரணத்துக்கு இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த ரூபிக்ஸ் கியூப்ன்றத பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் அத விளையாடி பார்த்திருப்போம். இதில வந்து ஜஸ்ட் ஒரு 3x3 ரூபிக்ஸ் கியூப சேர்க்கிறதா இருந்தாலே, நம்ம ஒரு சைடு சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பல மணி நேரம் கூட ஆகலாம் சில பேருக்கு. இந்த 6 சைடையும் சேர்க்கறதுக்கு நமக்கு வந்து பல மணி நேரம் நிச்சயமா ஆகும் ஆரம்பத்தில. ஆனா இந்த வீடியோல இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து ரூபிக்ஸ் கியூப் எக்ஸ்பெர்ட்ஸ். இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க. இவங்க வந்து மொத்தமா 6 சைடும் சேர்க்கறதுக்கான எடுத்துக்கிற நேரமே வந்து வெறும் 5 செகண்ட்ஸ், 6 செகண்ட்ஸ் தான். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம வந்து அது எவ்வளோ மிக்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கே, நம்ம ஸ்டடி பண்றதுக்கே வந்து பல நிமிஷம் ஆகும். ஆனா அவங்க வந்து அத எடுத்து பார்த்து உடனடியா சேர்த்து, நம்ம சேர்த்துட்ட அந்த ஜட்ஜ்மென்ட் எடுக்கிறதுக்கே கூட சில நேரத்தில வந்து அந்த 10 செகண்ட் தேவைப்படும். ஆனா அவங்க வித்தின் 5 செகண்ட்ஸ் ஆர் 6 செகண்ட்ஸ்ல மொத்தமா சேர்த்து முடிச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அத கீழ வைப்பாங்க. இது மாரி இந்த 1, 2 செயல் இல்ல. நீங்க தினசரி பார்க்குற ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கனாலும், இந்த மாரி நீங்க பார்க்கலாம். ஒரு டீ மாஸ்டர் ஆகட்டும், பரோட்டா மாஸ்டர் ஆகட்டும், ஆஃபீஸ்ல கூட சில பேர் வந்து நம்ம எக்ஸெல்ல, வேர்ட்லலாம் வந்து நம்ம ப்ளே பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாவும், ரொம்ப ஈஸியாவும், சிம்பிளாவும் செய்வாங்க. அதே சமயத்தில ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கும் அது. ஒருத்தருக்கு எப்போ வந்து அது ரொம்ப பிராக்டிஸ் ஆயிட்டு பழக்கமாயிடுச்சோ, அந்த விஷயத்த வந்து அவங்க ரொம்ப சுலபமாவும், ரொம்ப வேகமாவும் செய்வாங்க. அதே சமயத்தில புதுசா செய்றவங்க அது ரொம்ப தடுமாறி தான் செய்வாங்க. ரொம்ப நேரமும் எடுத்துப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆட்டோ பைலட் மோடு, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் தான். இது ஆழ்மனதினுடைய உதவி இல்லாம இது சாத்தியமே கிடையாது. நம்மளோட இலக்க இந்த ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு இயக்க ஆரம்பிச்சோம்னா, எந்த ஒரு தடையும் இல்லாம, எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாம, ரொம்ப சுலபமாவே தன்னிச்சையா அந்த இலக்குகள நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். வருகின்ற பதிவுல எப்படி இந்த இலக்குகள வந்து அந்த ஆட்டோ பைலட் மோட்ல ஃபீட் பண்றது, எப்படி அத ஆக்டிவேட் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டே டியூன் வித் மீ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் சக்கரவர்த்தி. பை.